ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, ஆஞ்சநேயா போற்றி, அப்பனே முருகா போற்றி. இன்றைய நாள் எப்படி? இன்று விஸ்வாவசு ஆண்டு வைகாசி மாதம் 21ஆம் நாள் 4/6/2025 புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் உத்திர நட்சத்திரம். நவமி திதி இரவு 3:25 வரைக்கும். இன்று அமிர்த யோகம் உடைய அற்புதமான நாள். இன்று வாரசூலை வடக்கு வடகிழக்கு பால் பரிகாரம். ராகு கால நேரம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் போகலாம். அன்பர்களுக்கு வணக்கம். மீனராசி அன்பர்களுக்கு 2வது சுற்று 7 சனி நடைபெறுபவர்களுக்கு காலம் கனிந்து வருதுங்க. நீங்கள் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க. எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். வேலை, தொழில், உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குதுங்க. தாழ்வு மனப்பான்மையில் இருந்து வெளியில் வாங்க. நினைத்த காரியங்கள் கைகூடும். பெண்களுடைய உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். தடைகளை முறியடித்து முன்னேற்றத்தை நோக்கி பயணப்படக்கூடிய ஒரு நாள். சாதகமான முடிவுகள் இன்று கிடைக்கும். பிரயாணங்களால் ஒரு சிலருக்கு நன்மைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு மிக நெருக்கமாவீர்கள். இன்று நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிங்க. ஆவேசமாக பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். குழப்பங்கள், தடுமாற்றங்கள் விலகி நல்ல ஜெயிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். பெற்றோர்களின் நலனில் அக்கறை காட்டுங்கள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அரசாங்க ஆதரவு கிடைக்கும். வங்கிகளில் கடன் உதவி கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் சுமூகமாக பழகுவது, பேசுவது நல்லதையே செய்யும். பொருளாதார நிலை இன்று நன்றாகவே இருக்கும். பெண்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு நாள். கலைத்துறையை சேர்ந்தவர்கள் சுபீட்சம் காண்பார்கள். வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அன்பர்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாள். உங்களுடைய பொருட்கள் ஒரு சிலருக்கு களவாடப்படலாம் அல்லது திருடு போகலாம். எச்சரிக்கையாக இருங்கள். இருந்த போதிலும் குடும்பத்தில் சுக்கிரன் 2இல் இருப்பதால் குதூகலம் இருக்கும். குடும்பத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களால் நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நடக்காது.